மிரட்டல் மன்னன் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர். நம்ம தான் சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் 6-7 மாசத்துக்கு முன்னாடி. தயவு செஞ்சு அந்த கிரெடிட் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களே உங்களை தேவ தூதர்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். தமிழ்ல பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க ஒரு தேவ தூதர் அப்படிங்கிறது 6-7 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கிரெடிட் எனக்கு தான் வேணும். சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்கு வரும். நீங்க கோவப்படுறீங்கன்னு தெரியுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் தேவ தூதர் சொல்லிக்கிற மொத்தம் 34 ஷிப்பு கிட்ட வந்து பாருங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ கடந்திருக்கு நேத்துல இருந்து. ஹையஸ்ட் நம்பர் இந்த ஃபூலிஸான டிசிஷன் எடுத்தாங்க இல்லையா, அப்பத்துல இருந்து ஹையஸ்ட் நம்பர் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. கரெக்ட் தான். 15ல இருந்து 20 வெசல் கூட வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிருக்கு. 36 மணி நேரங்கள்ல, கடந்த 36 மணி நேரங்களே கிராஸ் ஆயிருக்கு. பட் ஆனா ஈரான் எந்த வழியா சொல்றாங்களோ அந்த வழியா தான் போயிருக்காங்க. ஈரானுக்கு பர்மிஷன் வாங்கி கப்பம் கட்டினதுக்கு அப்புறம் தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்தா காண்டாகுமா ஆகாதா? ஸோ ட்ரம்ப் அவர்கள் பிளாக்கேட போட்டாரு, அபிஷியலா வந்துருச்சு. இந்த பிளாக்கேடை சேஃப்டி பண்றதுக்காக மொத்தம் 15 அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இருக்கலாம். இந்த இடத்துல ஈரானுக்கு போக வரக்கூடிய கப்பல்களை முடக்குவோம், பிடிப்போம், கையகப்படுத்துவோம் அப்படிங்கிறது போல இருக்காங்க. வெனிசுலா போலவே இங்கேயும் ஒண்ணு. ஸோ இந்த வெசல்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு, கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கு, ஆம்பிபிஎஸ் அசால்ட் ஷிப் இருக்கு, இது போல பல்வேறு போர்க்கப்பல்கள் இருக்கு. அது கூட ஹெலிகாப்டர் லான்ச் பேட் இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்கு, போர்க்கப்பல்கள்லாம் இருக்கு. ஸோ இதனால ஒரு கப்பல் வருது, ஒரு வெசல் வருது அப்படின்னா அதை போய் பிடிக்கிறதுக்கு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கமர்ஷியல் ஷிப்பை வந்து பண்ண முடக்காது. இதுல சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, எங்களோட கப்பல்கள் உள்ள போறதும் வெளியே வருதுமா தான் இருக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறத ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரேட் இருக்கு. ஸோ அதனால எங்களோட இதை நாங்க செய்யறோம், எங்களை அவங்க அலோவ் பண்றாங்க, நாங்க போறோம் வரோம். நீங்க ஈரானோட கப்பல்ல போட்டீங்க, ஆனா எங்களுதுலாம் வந்து பாருங்க கைய வச்சுன்னு வச்சுங்க, எங்களோட பர்சனல் அஃபேர்ஸ்ல கைய வச்சீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிருங்க அப்படிங்கிற சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஐஆர்சிஜி தரப்புல என்ன மிரட்டல்கள் விட்டுருந்தாங்கன்னா, இங்க பாரு, கல்ஃப் ஆஃப் ஒமன் ஓபன் ஃபார் ஆல்னா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் இல்ல, உடல அப்படின்னா இங்கேயும் ஓபன் இல்லை அப்படிங்கிறத அவங்க தரப்பு மிரட்டல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஈரானோட எம்பசி, தாய்லாந்துல இருக்கக்கூடிய எம்பசி, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஈரானோட எம்பசியில இருந்து மார்க் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இதுல ட்ரம்ப் அவர்கள் 2028 எலெக்ஷனுக்கு 2028 அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுல $20.28 per gallon அப்படிங்கள போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேலனுக்கு $20 மேல கொண்டு வந்து விட்டுருவாரு பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் கலிபாஃப் அவர்கள் ஈரானோட பார்லிமெண்ட் சமீபத்துல கூட நெகோசியேஷன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் சமீபத்துல கூட நெகோசியேஷனுக்கு லீட் ரோல் போயிருந்தார் இல்லையா ஈரான் தரப்பு. ஸோ கலிபாஃப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கரண்டா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கால, $4 to $5 கொடுத்துட்டு இருக்காங்க கேஸ் ஸ்டேஷன்ல கேஸுக்கான பிரைஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அவர் தப்பு வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரான் முடக்கிறாங்க, கல்ஃப் ஆஃப் ஒமனை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முடக்கிறாங்க. ஸோ பிளாக்கேடுக்கே பிளாக்கேடா அப்படிங்கிறது போல ரைமிங்கா இருக்கும் இல்லையா, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்கேடுக்கே பிளாக்கேடா அப்படிங்கிறது போல. ஸோ இதுல என்னன்னா, ராணுவம் இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஆக்டிவா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. போரை எப்ப தொடங்கலாம், நெகோசியேஷன் ஃபெயிலியர் ஆனது வந்து எப்ப தொடங்கலாம் அப்படிங்கிறது ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆபரேஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கான லஜிஸ்டிக்ஸ் என்ன, ஏர் ஃபோர்ஸ் ஆபரேஷனா இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல அவங்க தீவிரமா இறங்கி இருக்காங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போருக்கு. அட் சேம் டைம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்காங்க. மிடில் ஈஸ்டுக்கு வந்த வண்ணம் இருக்கு, போகிற வரம் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 40 நாளைக்கு முன்னாடி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சூழல் இருந்ததோ அதே போல ஒரு சூழல் திரும்பி உருவாயிட்டு இருக்கு. அமெரிக்கா பில்டப் ஆயிட்டு இருக்காங்க. இதுல ஜார்ஜ் புஷ் கேரியர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல், ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாளுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா 3வது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் USS ஜார்ஜ் HW புஷ் CVN-77 அப்படிங்கிற சொல்லுவாங்க, நியூக்ளியர் பவர்டு கேரியர் CVN-77.
ஸோ அது கில்பிரட்டார் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 3ல இருந்து 4 நாளுக்குள்ள ரஃபா மெடிட்ரேனியனுக்குள்ள என்டர் ஆயிரும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. ஸோ ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியனுக்குள்ள இது வந்துரும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 விமானம் தாங்கிய போர் கப்பல், அதுல வந்து பாத்தீங்கன்னா போர்டு வந்து ரிப்பேருக்காக இருக்கு, அதுவும் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. சீஸ்ஃபயர் முடியறதுக்குள்ள 3 விமானம் தாங்கிய போர் கப்பல்கள் ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. இப்ப புதுசா வரக்கூடிய ஜார்ஜ் புஷ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மெடிட்ரேனியன்ல இருக்கும். யுஎஸ்எஸ் ஜெரார்ட் ஆட்ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன்ல இருக்கும். அது ரிப்பேர்ல இருக்கு, ரீசப்ளை பண்ணி எல்லாம் ரெடி ஆகி வந்துடும். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் சீல இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈரான ஃபுல் ஃபோர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டணும் அப்படிங்கிற போல பாக்குறாங்க. இந்த பகுதியை ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுமைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. இந்த சமயத்துல சென்ட்ரல் கமாண்டோட கமாண்டர் அட்மிரல் கூப்பர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போருக்கு தீவிரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் ப்ரிப்பேர் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அடுத்தது காமனான அந்த லெஜிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்றதுங்கிற வேலைகள் இறங்கியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே தெள்ள தெளிவா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்பார்க்குக்காக வெயிட்டிங். ஈரான் அப்புறம் அமெரிக்கா, இப்ப சைனா உள்ள வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அவங்களோட கப்பலை பிடிக்கிறாங்க, பிளாக்கெட்டை உடச்சிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ பிளாக்கெட்டை உடைக்கிறாங்க அப்படிங்கும்போது சீனா அந்த இடத்துல சிக்கல் வரும். இது எப்படி என்ன மாதிரி அணுக போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது எந்த இடத்துல ஸ்பார்க் ஆக போகுது, என்ன மாதிரி இது வெடிக்க போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ இதனால என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத அனலிஸ்டுக்குள்ள பல அனலிஸ்டோட கருத்துக்களும் வியப்பையும் பயத்தையும் தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எதுவுமே என்ன சுமூகமா முடியறதுக்கான வழிகள் எதுவுமே இல்லை. இது அழியும் அதான் இல்லையும், இது ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னா இப்படி ஆச்சு அப்படிங்கிறது போல ஆல்ரெடி எல்லாம் சொன்னதான் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகள்ல இவங்க தீவிரமா இறங்கிட்டாங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் இங்க தீவிரமா நடக்கும்போது கண்டிப்பா இங்க ரஷ்யா உக்ரைன் அந்த பிரச்சனையும் தீவிரம் அடைய ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கல அப்படிங்கள சொன்னாங்க. அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்களும் நம்பலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. போப் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருந்தாரு. மிரட்டல் மன்னன், மிரட்டலனா எப்படி, அதனால போப் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் அப்படிங்கிற மிரட்டல் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கு போப் அவர்களுக்கே போய் கேட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் பயம்லாம் இல்லைங்க ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா. போன போப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பைடன் அவர்களோட அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு. நாய் மாதிரி போய் முன்னாடி நின்று வள்ளுன்னு கத்திட்டு இருந்தா நாட்டோ நாடுகள் அப்புறம் குச்சி வச்சு அடிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் போன போப் அவர்கள் பேசினாரு. இப்ப இந்த போப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எகென்ஸ்டா பேசுறாங்க. வித்தியாசங்கள் இதுவே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது இவர் என்ன சொல்றாருன்னா ஈரானுக்கு எகென்ஸ்டா போல மனதாபிமானம் இல்லாம தாக்குதல் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அதாவது காஸ்பெல்லோட மெசேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன். நான் நம்புறது என்னன்னா சர்ச் டியூட்டிஸ் அவரு போப் அவர்கள் என்ன செய்வாரோ அதான் அவரோட கருத்தை தனிப்பட்ட கருத்து சொல்லியிருந்தார். நான் வந்து யாரையும் அபியூஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் மக்கள் அப்படிங்கிறது போல சொல்ல. நான் தொடர்ந்து போருக்கு எகெயின்ஸ்டான விஷயங்களை சொல்லிட்டு தான் இருப்பேன், அதுவும் உறக்க சொல்லுவேன் அப்படிங்கிறதோட போப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ ட்ரம்ப் அவர்களோட மிரட்டல் பெருமளவுல எடுபடல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இவரு கிரைமுங்க, ரொம்ப வீக்குங்க, அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கலாம். ஆனா இவரு போப் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆன் கிரைம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள், நம்ம எதுக்கு ஒரு போப்பை பத்தி பேசுறத நம்ம திருப்பி எலாபரேட் பண்ணிட்டு கசகசன் பேசுறாரு நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே போல போப் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா போப் ஆனவரையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் மாட்டிக்கிறார். இப்ப இது கூட மேட்ரு கிடையாது. இவர் ஜீசஸ் கிறிஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டார். இதுக்குதான் இனிஷியல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பதிவோட ஆரம்பத்துல, இது எனக்கு தான் கிரெடிட் வேணும். ஏன்னா நீங்க இப்பதான் சொல்றீங்க, நீங்க இப்பெல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேங்க. அதனால இந்த கிரெடிட் எனக்கு தான் வேணும். நீங்க தேவதூதன்னு சொல்லுவீங்கன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணதே ஒரு தேவதூதர்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா ஜீசஸ் போல ட்ரம்ப் அவர்களே ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கு அதிருப்திகள். தலைவரே, அதிபரே, தயவு செஞ்சு இந்த போஸ்டை டெலீட் பண்ணிருங்க, சரி வராது அப்படிங்கும்போது அதிருப்திகள் பெருமளவு வந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசி ஒரு வீடியோவே போட்டார். அதை டெலிட்டும் பண்ற அந்த போஸ்ட். அப்ப எந்த அளவுக்கு அதிர்வலிவுகளை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா? ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் எடுத்தது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் அந்த போஸ்ட் எதனால போட்டேன் அப்படின்னா, நான் ஒரு டாக்டர்னு நினைச்சு போட்டேன். டாக்டர்னா வெள்ளை சொக்கா போட்டுட்டு பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு ட்ரீட் பண்ணுங்கோ
அது என்னங்க வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சு ஜீசஸ் கிறிஸ்ட் மாதிரி போட்டு தலையில கை வச்சு மருத்துவம் பண்றீங்களோ? இது வேற மாதிரியான மருத்துவம். மருத்துவ முத்தம் போல இது வந்து தொட்டு அது பேர் என்ன? வசூல் ராஜால சொல்லுவாங்கல்ல, கட்டிப்புடி வைத்தியம் மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தொடு வைத்தியமோ? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. அதுக்கு ரெட் சர்சன்ட் வேற பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாங்க. விளக்கங்கள் குடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதாவது நான் ஒரு டாக்டர்ன்னு நெனச்சுதாங்க போட்டேன். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மைகள் செய்யணும்னு நெனச்சு தான் போட்டேன். அது ஒரு தப்பான ஒரு பிட்டர் வரும்னு நான் நெனைக்கல அப்படிங்கிறது போல. அதுக்கு அந்த ரெட் கிராஸ் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சார் ரெட் கிராஸ் எல்லாமே ஒரே விஷயம் தான். ரெட் கிராஸ்னாலே என்ன உதவிகள் செய்யக்கூடியவங்க. மருத்துவ உதவி, காயமடைஞ்சவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க ரெட் கிராஸ், ஆமாங்க இதுலலாம் எந்த தப்பு இல்ல. இருக்கிற மாரி தெரியல அப்படிங்கும்போது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஏற்புடையதா இல்ல அப்படிங்கும்போது சொல்றாங்க. திரும்பியும் இது போல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் அவர்கள் திரும்பி இது போல ஒரு போஸ்ட் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.